என்கிட்ட நீங்க ஏன் விஜயோட அரசியலையும் விஜயையும் எதிர்க்கிறீங்க, அவர் இப்பதானே புதுசா வந்திருக்காரு, அவர் ஆதரிக்கலாம்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் சரிங்க, ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பேர்ல பெடரலிஸ்டுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான ஒரு குழப்பகரமான தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்குது, ஒரு அட்வைசரி விஷயம் ஒண்ணு வந்திருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லங்க எனக்கு தெரியாது, நான் அவ்வளவு சீரியஸா அரசியலை ஃபாலோ பண்றது இல்ல, அவ்வளவு சீரியஸா எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்றது இல்ல, அதனால எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி, அது ஒண்ணும் தப்பு இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன். விஜய் கடைசியா என்னத்தை பத்தி யாரை எதிர்த்து பேசினாரு அப்படின்னு கேட்டேன். இதுக்கு அவரு திமுகவை எதிர்த்து எஸ்ஐஆர் பத்தி பேசினாரு, திமுக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்து சதி பண்ணுது அப்படின்னு பேசினாரு அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட மறுபடியும் கேட்டேன், சரி திமுக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்துச்சா, இல்ல பாஜக எஸ்ஐஆர் கொண்டு வந்துச்சா, இல்ல இசிஐ எஸ்ஐஆர் கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் கொண்டு வந்துச்சு, ஆனா திமுக தான் சதி பண்ணுது அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட திரும்ப கேட்டேன், எலெக்ஷன் கமிஷனை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் திமுக இருக்கா, திமுக கவர்மெண்ட்டுக்கு இருக்கா, இல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனை நியமிக்கிற அதிகாரம் திமுக கவர்மெண்ட்டுக்கு இருக்கா, இல்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணனால பீகார்லயோ இல்ல மத்த மாநிலங்கள்லயோ யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டேன். அதுக்கு அவரு ஒன்னும் தெரியாம முழிச்சாரு. சரி ரைட் அப்படின்னு விட்டுட்டேன். இப்ப நான் ஏன் விஜயோட அரசியலும் ரொம்ப ஆபத்தானதா பாக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான கல்ட் குரூப்பை உருவாக்குறதுனாலதான் அது ரொம்ப ஆபத்தான அரசியல்னு சொல்றேன். அது என்ன கல்ட் குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு. ஒன்னும் புதுசு இல்ல, இப்படி குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்புல உருவான கட்சி தான் அதிமுக. இன்னைக்கு கடைசியா நாம் தமிழர் வரைக்கும் இந்த மாதிரியான குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்புல இயங்கிட்டு இருக்க கட்சிகள் தான். அதுல இவரும் ஒரு அடிஷனல் கட்சி, அவ்வளவுதான். இவங்களுக்கு அரசியல்ல மிக முக்கியமான பிரச்சனையான பெடரலிசத்தை குறித்தோ, மாநில சுயாட்சி குறித்தோ, இல்ல சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு அட்வைசரியை கொடுத்து அந்த ஜட்மெண்ட்டை நீர்த்து போக செஞ்சிருக்கே அப்படிங்கறத குறித்தோ, இல்ல எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு ப்ராசஸ பாஜக மறைமுகமா எப்படி செயல்படுத்துது, அதன் மூலமா எப்படி பயன்பெறுது அப்படிங்கறத குறித்தோ எந்த அக்கறையும் எந்த புரிதலும் கிடையாது. ஏன் புரிதல் கிடையாதுன்னா, ஒரு அரசியல் கட்சி தன்னோட தொண்டர்களை, தன்னை ஃபாலோ பண்றவங்களை எஜுகேட் பண்ணணும். ஆனா இந்த மாதிரியான கல்ட் குரூப்பை உருவாக்குற கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட தொண்டர்களை அரசியல் ரீதியா எஜுகேட் பண்ணாது, அதுக்கு பதிலா அவங்கள உணர்ச்சி வயப்படுத்தி தனக்கு எதிரி இவருதான் பிக்ஸ் பண்ணி தனக்கு எதிரான ஒருத்தரை காமிச்சு அவரை திட்ட வைக்கிறதும், அவங்கள பேஷ் பண்றதும், அவங்க மேல சதி கோட்பாடுகளை கட்டுறதும், இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுத்தும். அந்த கட்சிகள் இதெல்லாம் ஒன்னும் தெரியாம பண்ணல, இதெல்லாம் தெரிஞ்சேதான் பண்றாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கல்ட் குரூப் தான் தன்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காது, தான் யாரை எதிரியா காட்டுறமோ அவங்களை எதிர்த்து மட்டும் பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுதான் நமக்கு வேணும், அப்படி இருந்தா நமக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கு பின்னாடி நின்றுகிட்டு தான் இந்த வேலைகளை செய்வாங்க. நீங்க திமுக அரசியல் ரீதியா ஐடியாலஜிக்கலா எதிர்க்கிறவங்கள நம்பலாம், இல்ல ஐடியாலஜிக்கலா இல்லாட்டி கூட பரவாயில்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல எதிர்க்கிறவங்கள கூட நம்பலாம். ஆனா என் வீட்டுல எந்த பொருள் காணாம போனாலும் அதுக்கு திமுக தான் காரணம்னு கூட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு கோட்பாடை கட்டமைக்கிறாங்களே, அவங்கள மட்டும் நம்பவே கூடாது, கூட்ட கேஸ் ஆயிரும்.